Hi, it's Luis Das from English EC Luis channel, my dears. Nice meeting you once again. In this video, I have decided to help you to understand the questions starting from 27 to 30, especially for the students of year 11 and 12, and in your public question pattern in English. You have questions from 27 to 30, and they are nothing but questions from grammar. If you had watched my previous video, my dears, there I had discussed the question numbers from 1 to 20, and you have from 21 to 26 you have questions from poems, appreciation questions from poems. From 27 to 30 you have questions in grammar. Since you have been preparing these days for the upcoming examinations, I thought I would discuss with you and help you to understand the question pattern and the answers to various types of questions asked in various methodologies. So therefore, I thought before I move into the poems and the prose and supplementary, it would be worthwhile if I could help you to understand the answers to the questions to the one word from 1 to 20 and 27 to 30, and then of course spotting the errors, maybe question number 46 or 47. So in this video, let me clearly tell you that this is purely a video that is going to be of help to the students, especially those who are in year 11 and 12, who are preparing for your upcoming board examinations. Basically based on the English question pattern. புரியுதுங்களா? அதனால எனக்கு முன்னாடி நான் முன்னாடி வெளியிட்ட அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் முக்கியமாக 11வது 12வது வகுப்பு மாணவர்கள் இந்த காலங்களிலே முக்கியமாக உங்களுடைய அரசு பொதுத் தேர்வுக்கு தயாரித்து கொண்டிருப்பீர்கள். முக்கியமாக ஆங்கிலத்தில் உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1லேருந்து 47 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், கேள்விகள் இருக்கும். அதில் 1லேருந்து 20 வரை 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு வார்த்தையில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் 21லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயம், அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும், அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸாக இருக்கும். 27லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் எப்படி ஒன் வேர்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. தெர் ஆர் அபவுட் மோர் தேன் 25 to 26 ஐட்டம்ஸ் ஆர் தேர். அது ஒன்று நான் சொல்ல விரும்பல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் ப்ரீவியஸ் வீடியோ. அப்போ அதனுடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டின் நம்பர், கேள்வி நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் உள்ள கிராமர் கொஸ்டின்ஸை நான் வந்து உங்களுக்கு இப்போ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா முக்கியமாக இந்த கிராமரில் உங்களுக்கு இருக்கிற 6 மார்க்கு மிக மிக முக்கியமானது. இந்த 27லேருந்து 30 வரைக்கும் தான் உங்களுக்கு கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேட்டர்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இஃப் யூ ஹாவ் notice and observe the pattern of your question, you can 100% sure even you will find out there are more than 30 marks grammarலே இருக்கும். இப்போ vocabulary நம்ம சொல்கிறோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன் வேர்டில் வந்துடும். இதெல்லாம் கிராமரில் வரக்கூடியதான். நான் ஃபைனல்ஸ் வெர்ப் வரும், ஃப்ரேசல் வெர்ப் வரும், இதெல்லாம் கிராமரில் வரக்கூடியது. இது இல்லாமல் ஜெனரலாக அதாவது பெரிய பெரிய கிராமர் ஐட்டம்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், அப்புறம் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், அப்புறம் வந்து கண்டிஷனல்ஸ். ஸோ இந்த 5 மெயின் டாப்பிக்கில் தான் உங்களுக்கு இந்த 27லேருந்து வர 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் த எரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் தான் வரும். ஸோ தேர் ஃபார் அல்டிமேட்லி இது வந்து உங்களுக்கு மெயினாக
பெரிய கிராமர் ஐட்டங்களை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஸ்டாண்டர்ட் 3 ஆன்வர்ட்ஸ், 3ஆவதுலேருந்து நம்ம படித்து வந்திருப்பீங்க. அதனுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எப்படி நம்ம கிராமரில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய இந்த மாடல்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு மை explanations and definitions so that it will be of great use to you if you could watch the video till the end and be prepared before you go for the final exam. Before you go for the final exam, of course, you have to go and sit for maybe 2 or 3 revision tests. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதனுடைய அடிப்படையில் இன்று 27லேருந்து 30 வரைக்கும் உள்ள கேள்வியும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இப்போ இந்த 27லேருந்து நீங்கள் 30 வரைக்கும் உள்ள கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இதை வந்து முதல்ல உங்களுக்கு எதில் கேள்வி இருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கும். அதாவது ரிப்போர்ட்டிங் த டயலாக். அது 27வது கேள்வி பெரும்பாலும் கேட்பாங்க. 27வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் த டயலாக், அல்லது ஒரு சென்டென்ஸை கொடுத்து மேபி தே வில் ஆஸ்க் யூ டு சேஞ்ச் ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஆர் ஃப்ரம் ரிப்போர்ட்டட் டு டைரக்ட். ஸோ இந்த மாடல் நிச்சயமாக ஒரு கேள்வி உண்டு. இப்போ நான் வந்து 27லேருந்து 30 வரைக்கும் உள்ள கொஸ்டின் இந்த வீடியோவில் மட்டும் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஏன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ ஐ வில் ஸ்டிக் டு ஒன்லி த கொஸ்டின் நம்பர் 27 இன் திஸ் வீடியோ. நான் இந்த வீடியோவில் அந்த 27வது கொஸ்டினை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லி தருகிறேன். இனி வரக்கூடிய வீடியோவில், அடுத்த வீடியோவில் நம்ம 28வது கேள்வி பார்ப்போம், 29வது கேள்வி பார்ப்போம், அப்புறம் 30வது கேள்வி பார்ப்போம். புரியுதா? ஸோ இன்னைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது டைரக்ட் ஸ்பீச். இதில் வந்து உங்களுக்கு 2 விதமாக அல்லது 3 விதமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு முழுமையாக இதை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஐ ஹவ் பிளான் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு யூ ஆர் சப்போஸ் டு அட்டெண்ட் திஸ் கொஸ்டின். இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் this is not the first time that I am going to teach you direct and reported speech. என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஏற்கனவே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போய் நல்லா பாருங்கள். அதில் டீட்டெயிலாக வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னன்னு சொல்லி தெளிவாக விளக்கியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் ஃபார் யுவர் சேக், ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோ டைரக்ட் ஸ்பீச்சோ அந்த கொஸ்டின் நம்பர் 27 எப்படி நம்ம அட்டன் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் யுவர் விஷ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் தட் ஆஸ் அ சாய்ஸ். அப்போ எல்லாமே சாய்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகும். புரியுதுங்களா? ஸோ யூ கேன் டிசைட் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் ஆல் த 4 கொஸ்டின்ஸ் 27 to 34 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 தட் ஐ எம் கோயிங் டு ரைட் பிகாஸ் திஸ் இஸ் ஈஸி ஃபார் மீ, தே ஆர் ஈஸி ஃபார் மீ. அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ரிப்போர்ட் ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ தேர்ஃபோர் listen to the videos carefully and understand the concept, and you can raise your doubts and give your comments. So maybe if I am able to see your comments, and then if I am trying to if I would see the comments, then I'll be able to help you according to your doubts. Okay, so come let's go into the video. சரி, அதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 27th கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ கொஸ்டின் நம்பர் 27. என்னுடைய கொஸ்டின் பேட்டர்லாம் பாருங்கள். 27 உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ரிப்போர்ட்டிங் த டயலாக், ரிப்போர்ட்டிங் த டயலாகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டைரக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. டைரக்ட் டு இன்டைரக்ட், அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த சென்டென்ஸ் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் கொஸ்டின் தட் would appear in question number 27. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் த டயலாக் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்படி ஒரு டயலாகை ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா,
கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ், இந்த ஸ்பீக்கர் என்ன பேசுகிறாரு, அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சி, ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். The kinds of sentences அப்படின்னா என்னது? You may know there are 4 different kinds of sentences. என்னது? ஒன்று it is a statement. ஓகேவா? So one is a statement and second one is an interrogative sentence. Okay? So interrogative. Maybe it is not visible. Let me try to tell you. Interrogative. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா imperative. So third one is imperative and the fourth one is exclamative. Fourth one is exclamatory. இப்போ ஏன் சார் இதை வந்து எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்கிறீங்க? நம்ம எழுத போகிறது ரிப்போர்ட்டிங் த டயலாக் அல்லது டைரக்ட் அண்ட் டேரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு கொஸ்டினாக இருக்கலாம் உங்களுடைய மைண்டில். ஸோ யூ மே ஹேவ் கைண்ட் ஆஃப் அ கொஸ்டின், சார் why are you confusing us by asking us to understand அல்லது directing us to understand the kinds of sentences அப்படி சொல்லி உங்கள் மைண்டில் அந்த கொஸ்டின் வரலாம். இட் இஸ் நேச்சுரல். நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. பட் ஆனால் இப்போ நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஏற்கனவே இப்போ சொல்லியிருப்பேன் நான். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை? அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் கமா போட்டு இன்வெர்டட் கமாஸ் கொடுத்துருப்பாங்க, மேற்கோள் குறி. அந்த மேற்கோள் குறிக்குள்ளே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியமாக இருந்துச்சுன்னா அது வந்து it is 100% sure that the sentence is in direct speech. அப்போ அதை வந்து டிசைட் பண்ணிக்கணும். அப்போ அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வாக்கியமானது யார் பேசுகிறாங்களோ அவங்களால் சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளை கொண்டு அமைந்திருக்கும். இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 4 வாக்கியங்களும் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். என்னென்னது? ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது இம்பரேட்டிவாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்க்ளமேட்டரியாக இருக்கலாம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் தட் இஸ் கிவன் விதின் தி இன்வெர்டட் கமாஸ் ஆர் கொட்டேஷன் மார்க் will either be a statement or an interrogative sentence or an imperative sentence or an exclamatory sentence. So unless you know the kind of sentences that is given within the inverted commas, you would find it difficult to change into reported speech. இப்போ அதனால தான் நமக்கு நிறைய முறையில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தகராறு வந்துடும். அது அப்போ தட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. இப்போ ஸ்டேட்மெண்ட் தான் என்ன? ஏற்கனவே சொன்னது போல் யூ ஜஸ்ட் கோ ஒன் லிசன் டு த அப்சர்வ் மை வீடியோ தேர். இப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சிம்பிள் டெஃபினேஷன். ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு, ஆப்ஜெக்ட், இட் வில் ஹேவ் அ ஃபுல் ஸ்டாப், பீரியட் இருக்கும். ஒரே ஒரு வெர்பு, ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அது ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் ஆர் 2 types. புரியுதா? 2 types இன்ட்ராகேட்டிவ். ஒன்று வந்து என்னது அப்படின்னா, one will begin with the WH question word, another one will begin with the auxiliary verbs. இந்த auxiliary verb தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ் ஆர் நோ டைப்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்னோட கமாஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், இப்படி வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பரேட்டிவ். இப்போ இம்பரேட்டிவ்ல there are 2 types. என்னது? ஒன்று வந்து கமாண்ட் அல்லது ஆர்டர்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி there are 2 types of imperative sentences. இப்போ இந்த ரெண்டு வரப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை வந்து கரெக்டான டென்ஸில் எழுதி முடிச்சதுக்கப்புறமே என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதை எப்படி மாற்றுன்னு சொல்கிறேன். பட் ஃபார் த டைம் பீயிங் ஜஸ்ட் லிசன் டு மீ இன் ஜெனரல் வாட் ஆர் த சேஞ்சஸ் சப்போஸ் டு பி மேட் பிஃபோர் யூ கோ ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது சேஞ்ச். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் வித்தின் தி இன்வெர்டட் கமாஸ், after writing the correct formation of sentences before the inverted commas, you must add conjunction that அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் இன் எதில் பார்க்கணும் நம்ம
டென்சஸ்ல பார்க்கணும், ப்ரோனவுன்ஸ்ல பார்க்கணும், அட்வர்பியல்ஸ்ல பார்க்கணும். இது எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். புரியுதா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் சேர்த்தாச்சு. அப்போ அங்கே ப்ரோனவுன் வந்து எப்படி மாறும்? சி இஃப் யுவர் சப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ் தட் இஸ் கிவன் வித்தின் தி இன்வெர்டட் கமாஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா அல்லது தேர்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல இந்த எந்த ஒரு ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்டாக வரும்பொழுது அதுக்கு இணையான ஆப்ஜெக்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய அட்டவணையை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி போயிருக்கணும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் தட் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ. இப்போ உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஐ இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ஐ ரோட் ஏ லெட்டர் அப்படின்னு உள்ளது, அல்லது ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு வித் இன் த இன்வெர்டட் கமாஸ். ஐ ரைட் ஏ லெட்டர், த டீச்சர் செட் ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இன்வெர்டட் கமாஸ் பார்த்துங்க. அந்த செட்டுக்கு அதெல்லாம் டோல்டு அதெல்லாம் என்ன வருதுன்னு அப்புறமா வரேன். இப்போ த டீச்சர் டோல்டு போட்டாச்சு, தட்டு போட்டாச்சு. தட்டு போட்டதுக்காக இப்போ அந்த ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஐ ரைட் ஏ லெட்டர். இப்போ இங்கே பாருங்க, இந்த சென்டென்ஸை வந்து உங்களுக்கு இந்த டீச்சர் செட் அப்படின்னு சொல்லிட்டு கமா இன்வெர்டட் கமாஸில் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சி இந்த ஐங்கிற ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு இல்லையா, இதுக்கு இணையான ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மாறும்? தட். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து இங்கே வரும். இந்த ஐங்கிறது யாரை குறிக்குது? டீச்சரை குறிக்குது. இப்போ அதை எப்படி மாற்றிங்க? த டீச்சர் டோல்டு தட் ஹீ. இப்போ ரோட்டுங்கிறது என்னது? டென்ஸு. அந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அப்போ த டீச்சர் செட் அல்லது டீச்சர் டோல்டு தட் he had written a letter. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து டென்சஸில் வரக்கூடியது. ப்ரோனவுன் எப்படி மாற்றுறது? டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறும், பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அதுக்குள்ளே டீட்டெயிலாக நான் போக விரும்பல. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அப்சர்வ் மை வீடியோ. ஏற்கனவே போட்ட வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா அட்வர்பியல்ஸ். இந்த அட்வர்பியல்ஸ்னா என்ன? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அட்வர்பியல்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இட் வில் ரெஃபர் டு த டைம், நேரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்போ டுடே அப்படிங்கிறது தட் டேவா மாறும், திஸ் தட்டா மாறும், நவுங்கிறது தென்னா மாறும், அகோங்கிறது பிஃபோரா மாறும். புரியுதா? அப்போ எஸ்டர்டே the day before, tomorrow the next day, next month the following month. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே வந்து தரவாக வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இது வந்து ஜெனரல் ஃபார் ஆல் த திங். அது வந்து ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, இம்பரேட்டிவாக இருந்தாலும் சரி, இன்ட்ராகேட்டிவ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து போதும். புரியுதா? ஸோ இதை பற்றிய சரியான தகவல் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ கவனிங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, see now I'll give an example to each and every kind of the sentences. இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து முதல்ல இப்படி கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் த ஸ்பீச் அல்லது சேஞ்ச் த கிவன் சென்டென்ஸ் இன்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எனக்கு சொல்லிடுது. இப்போ நான் சொன்னது போல் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அதில் இருக்கக்கூடிய இன்வெர்டட் கமாஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு சென்டென்ஸ் எழுதி போகிறேன் பாருங்களேன். ஐ வில் ரைட் a sentence here. இப்போ பாருங்க, see ஒரு சிம்பிள். The students said to the teacher. Students said to the teacher, comma, open inverted commas. பாருங்க என்ன சொல்றாங்க? We have
completed the assignment. So இப்படி வந்து உங்களுக்கு ஒரு sentence கொடுத்திருக்காங்க. See, you are given a sentence like this and you should first of all decide whether it is in direct speech or indirect speech. So நான் உங்கள்கிட்ட சொன்னது போல inverted commasல இருக்கக்கூடியதுனால இது வந்து it is in direct speech. அப்போ இது வந்து reported speech-ஆ மாற்றணும். அது டிசைட் பண்ணிங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் டிசிஷன் இஸ் வெதர் இட் இஸ் த கிவன் சென்டென்ஸ் இஸ் இட் இன் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு டிசைட் பண்ணிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றினா அல்லது ரிப்போர்ட்டடாக மாற்றினா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கவனிக்கணும். பாருங்க இப்போ இப்போ என்னோட கமாசக்கூடிய சென்டென்ஸ் என்னது? வி ஹாவ் கம்ப்ளீட்டட் தி அசைன்மெண்ட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி சொல்கிறேன்? பிகாஸ் யூ ஹாவ் தி சப்ஜெக்ட் ஹியர் அண்ட் யூ ஹாவ் தி வெர்ப் ஹியர் and you have the object here and you have a full stop. அதனால இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன செய்யணும்? இப்போ வாட் ஆர் யூ சப்போஸ் டு டு ஹியர்? see now இப்போ இது ஸ்டேட்மெண்ட் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இதில் ரிப்போர்ட்டிங் வெர்பு என்ன அப்படின்னா இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு. நம்ம எப்போதுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத we must be able to identify correctly. அது என்ன டென்ஸில் இருக்குது? இப்போ செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ செட்டுங்கிறது பாஸ்ட் இருக்கிறதுனால இஃப் யுவர் சென்டென்ஸ் கிவன் வித்தின் தி இன்வெர்டட் கமாஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த செட்டுக்கு பதிலாக நீங்கள் நிறைய வார்த்தைகள் வந்து எழுதலாம். என்ன போடலாம்? இப்போ என்னென்ன வார்த்தை சொல்லலாம் பாரு. ஒன்று வந்து நீங்கள் டோல்டு போடலாம். புரியுதா? டோல்டுன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ்கிளைம்ட் அப்படின்னு எழுதலாம். அப்புறமா affirmed அப்படின்னு எழுதலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் நீங்கள் இந்த வெர்ப் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாரு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வேற வெர்பு ரொம்ப ஹார்டான வார்த்தைலாம் போவோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் செட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோல்டுன்னு போட்டுரும். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டோல்டு, இந்த டோல்டு அப்புறமா அசர்டைன், அஃபர்ம்டு, எக்ஸ்கிளைம்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? டூ ப்ரீபோசிஷன் வரக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வி வில் ரைட் தி ஆப்ஜெக்ட் ஹியர். ஸோ டீச்சர், சாரி தி ஸ்டூடெண்ட்ஸ் டோல்ட் தி டீச்சர். ஸோ இது வந்து இந்த இன்னொரு கமாஸ் வெளியே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் மாற்றியாச்சு. மாற்றி முடிச்சோடனே என்ன பண்ணணும்? இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு கன்ஜங்ஷன் சேர்க்கணும். அப்ரோப்ரியேட் கன்ஜங்ஷன். என்ன கன்ஜங்ஷன் சேர்க்கணும்? ஸ்டேட்மெண்ட்னால தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை சேர்க்கணும். ஓகேவா? ஸோ தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் சேர்த்தாச்சு. இப்போ வாங்க இதுக்குள்ளே போகலாம். வி ஹாவ் கம்ப்ளீட்டட் தி அசைன்மெண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த விங்கிறது யாரை குறிக்குது? ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப அது தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? இந்த விங்கிறது எப்படி மாறும்? தே ஏன் மாறி தே. புரியாச்சுங்களா? இப்போ வெர்பு போடுறோம். இதான் வந்து வெர்பு. இப்போ வெர்பு வந்து என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இது எப்படி மாறும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ஹேட் கம்ப்ளீட்டடாக மாறும். See, had completed the assignment. புரியுதா? See, இவ்வளோதான் பா. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம இதை மாற்றணும்? கவுன்சில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொனவுன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, டென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ரிப்போர்ட்டிங் வெர்பு சேஞ்ச் ஆகிருக்கு, கன்ஜங்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ் மஸ்ட் பி kept in your mind very very clearly before you try to convert the sentence. ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு மாடல் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து இது எப்படி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரை டு பே அட்டென்ஷன் க்ளோஸ்லி. இப்போ ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான். ஸோ வி வில் மூவ் ஆன் டு தி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். இன்ட்ராகேட்டிவ் பார்ப்போம் நம்ம. புரியுதா? இப்போ இன்ட்ராகேட்டிவில் பாருங்கள், இது அடிக்கிறதுக்கு தான் பெரிய சிக்கல், அழிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ.
So you may have to bear with me. You may have to bear with me because the board, when I write in black, doesn't erase properly. Okay. Okay, right. சரி முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ப்ளூ கலரில் எழுதுனா. ஸோ லெட் மீ யூஸ் ப்ளூ மார்க்கர். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, அதை ஒரு டைரக்ட் வந்து ரிப்போர்ட்டருக்கு மாற்றியாச்சு. புரியுதா? இப்போ இதே வந்து இன்ட்ராகட்டில் எப்படி பார்ப்போம் பார். இன்ட்ராகட்டில் போனோம் அப்படின்னா சி the teacher, தெரியுதா? let me use another pen. The teacher said to the students, comma, open inverted commas. என்ன கேக்குறாரு? Have you completed? Have you completed? எழுத மாட்டேன்னு தெரியல. Let's see. Have you completed? பாருங்கப்பா. So have you completed the assignment? Have you completed the assignment? புரியுதா? See, இப்போ இன்னொரு கமாஸை கேள்விக்குறி போட்டு முடிச்சிடணும் நம்ம. Okay, see now. The teacher said to the students, comma, open inverted commas, have you completed the assignment? இப்போ this is an example of an interrogative sentence. இது வந்து ஒரு interrogative sentence. Interrogative sentenceல இது என்ன டைப்பு? ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிக்கக்கூடிய டைப்பு. அப்போ எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதை எப்படி நம்ம டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்டுக்கு அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துறது? இப்போ இந்த ரூல்ஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க. The teacher இங்க செட்டுக்கு ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குல்லையா, அந்த செட்டுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? ஆஸ்க்ட் அப்படிங்கிற வெர்ப் கேட்கலாம், அல்லது என்கொயர்ட் அப்படின்னு சொல்லி போடலாம், வாண்டட் டு நோ அப்படிங்கிறது போடலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். அப்போ நான் சிம்பிளாக ஆஸ்க்டுன்னு சொல்லி போட்டுறேன். The teacher asked the students பாருங்க. The teacher asked the students, என்ன சொல்றாங்க? Teacher asked the students. இப்போ இது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல எஸ் ஆர் நோ டைப்பா இருக்கிறதுனால இங்க என்ன சொல்லியிருந்தேன் நான்? அங்க வந்து தட்டு சேர்த்தேன் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் அல்லது வெதர், இந்த ரெண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நம்ம கன்ஜெக்ஷனா சேர்க்கணும். இப்போ நான் வந்து இஃப் சேர்த்துக்கிறேன். இஃப் யாரு? யூ. இஃப் போடுறதுக்கு சப்ஜெக்ட் வந்துடும். ஏன்னா சப்ஜெக்ட் வரும், ஆப்ஜெக்ட் வரணும் இல்லையா? இஃப் த யூங்கிறது யாரை குறிக்குது? ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. ஏன்னா டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ அப்போ இஃப் தே have completed, என்ன டென்ஸ்? present perfect tense. அப்போ எப்படி மாறும்? past perfect tense ஆ மாறும். had completed என்னது? the assignment. புரியுதுங்களா? completed the assignment. see, நல்லா எழுதிக்கிறேன் பாருங்க. see, okay, I hope this is visible. ஏன்னா பிளாக்ல இருந்தால் அழிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் டிசைட் டு யூஸ். ஓகே, லெட் மீ யூஸ் பிளாக் நெக்ஸ்ட் டைம். பாருங்க. இப்போ the teacher asked the students if they had completed the assignment. இதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இது இன்ட்ராகேட்டிவ்ல ஒரு டைப். பாருங்க. இப்போ சி என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் வெர்பு. அதே போல் இங்கே கண்டிஷன் சேர்த்துருக்கோம். இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து மாறி இருக்கு. அப்புறம் இங்கே டென்ஸ் மாறி இருக்கு. தி சேம் ப்ரொசீஜர். இப்போ இதே வந்து
இதே வந்து WH கொஸ்டின்ல ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் அதே சொல்லிடுறோம். இப்போ பாருங்கப்பா, the teacher said to the students, comma, open inverted commas, when will you submit the assignment? So when will you submit the assignment? புரியுங்களா? ஸோ இது வந்து இன்னொரு மாடல். இதுவும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். பட் லுக் அட் ஹியர். The previous interrogative sentence began with the auxiliary verb, yes or no type னு சொன்னோம். இப்போ இங்க வந்து inverted commas இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது? when அப்படிங்கிற WH கொஸ்டின் வார்த்தையோட ஆரம்பிக்குது. So you can use all the WH word for making use of writing question. Why, when, what, how many, how far, how long, where, whom, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். It is not something new that I am telling you. இப்போ இங்கே என்ன பண்ணும், இதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும்? இந்த சேம் கேட்டகரி ஃபார் யூ வென் யூ ரைட்டிங் த ஆக்சிலரி, அதாவது ரிப்போர்ட்டிங் வரது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, the teacher again I am using the same verb, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆஸ்க்டு அல்லது என்கோட நீங்கள் போட்டுக்கலாம். the teacher asked the students. புரிஞ்சாச்சுங்களா? இப்போ தான் நம்ம இன்வெர்டட் கமாஸ்குள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு வரோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிலரி கூட ஆரம்பிச்சு அதனால என்ன பண்ணோம், இஃப்ங்கிற வார்த்தையை சேர்த்தோம் கன்ஜங்ஷனாக. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவோம், சின்ஸ் இட் பிகின்ஸ் வித் WH கொஸ்டின் வேர்டு, இந்த என்ன கொஸ்டின் வேர்டு இங்கே இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து என்ன பண்ணிடணும், சேர்த்துக்கணும். இது அதை அப்படியே எழுதிடும். புரியுதா? அதை அப்படியே எழுதிடணும், மாற்றக்கூடாது. இப்போ வேற இருந்துச்சுன்னா வேற வரணும், வென் இருந்தால் வென்னு, ஹூம், ஹூஸ், என்னென்ன எந்த கொஸ்டின் வார்த்தை இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைரக்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இப்போ பாருங்க, when will you submit the assignment, இந்த டைரக்ட் கொஸ்டினை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது that will have to be changed as a indirect question. அது எப்படி சார் டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டினாக மாற்றுறது? இப்போ டைரக்ட் கொஸ்டினுடைய ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். டைரக்ட் கொஸ்டின் ஆர்டர் என்ன, இது வந்து கொஸ்டின் வேர்ட், கவனிச்சிங்க, கொஸ்டின் வேர்ட், வில்லுங்கிறது வெறுப்பு 1 இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இது வந்து கொஸ்டின் வேர்ட், இது வந்து வெர்ப் 1 V1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னது, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்ப் 2, மெயின் வெர்ப் தான் வெர்ப் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதான் வந்து ஆர்டர் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின், ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டைரக்ட் கொஸ்டின். இது இன்டைரக்ட் கொஸ்டினாக மாறும்பொழுது என்ன வரும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வேர்டு எழுதுனதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறணும். எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அந்த கேட்டகரி இல்லை. அப்போ என்ன வரணுங்க, வேணும்னு எழுதியாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது, நமக்கு சப்ஜெக்ட் எதுன்னு தெரியும், ப்ரோனவுன் இல்லைன்னா ப்ராப்பர் நவுன் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, இந்த யூ தான் சப்ஜெக்ட். இவங்கிறது யாரை குறிக்குது, ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. அப்போ ரிப்போர்ட்டரில் மாறும்போது என்ன வரும், when they வந்தாச்சுங்களா, டைரக்டில் ப்ளூரல் மாறியாச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வெர்பை பார்க்கணும். வெர்பு எது வருது உங்களுக்கு, will submit. என்ன டென்ஸ் அது, என்ன டென்ஸு? அப்போ அந்த வில்லுங்கிறது உங்களுக்கு ப்ரெசன்டென்ஸில் தான் பார்த்துக்கணும். வில்லுங்கிறது விட்டாம ஒரு பாசிவ்ல மாறும், அப்படி தான். அப்போ வில்லுங்கிறது உங்களுக்கு விட்டா மாறுச்சு அப்படின்னா, when they would, இந்த would, could, should எழுதுனதுக்கப்புறம் மெயின் வெர்பு எந்த டென்ஸில் எழுதியிருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஓகேவா? பாருங்க, submit, when they would submit the assignment. ஓகே, பாருங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இன்ட்ராகேட்டரில் ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து SR நோட் டைப், இன்னொன்று வந்து WH கொடுத்து ஆரம்பிக்குது. இப்போ இதை எப்படி நம்ம டைரக்டில் கொடுத்தா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இது ஒரு மாடல். இஸ் இட் வெரி கிளியர் மை டியர்ஸ்? நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து மைன்யூட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து ஒரே நாளில் முடிக்க போகிறது இல்லை. You must keep on writing sentences after sentences, writing many more examples so that you will become very very familiar. எந்த வகையான வாக்கியங்களை கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேங்களா? So let me move on to the next
கைண்ட். நெக்ஸ்ட் டைப் போகலாம். ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு, இன்ட்ராகேட்டிவ்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து தேர் ஆர் ஃபியூ மோர் வேர்ட்ஸ் தட் யூ நீட் டு ரிமெம்பர். ஸ்டேட்மெண்ட்னால ஒன்று தான், அசர்டிவ் சென்டென்ஸ்னால ஒன்று தான், அஃபர்மேட்டிவ்னால ஒன்று தான், டிக்ளரேட்டிவ்னால ஒன்று தான், நெகட்டிவ்னால ஒன்று தான். இப்போ நெகட்டிவ்ல ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் வித் வேர்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டைப். See, just you may have to bear with me for some time because the board doesn't work clearly. Okay, good. பாருங்க, இது இன்னொரு துணியை வச்சு அழைச்சி விட்றேன் so that it will be clear for you maximum. ஓகே, ரைட். ஸோ we'll move on to the நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்ட்ராகேட்டிவ் முடிச்சாச்சு, ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. மூணாவது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். புரியுதா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் வில் பிகின் வித் த சப்ஜெக்ட். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வில் பிகின் வித் த இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் மார்க், WH கொஸ்டின் அல்லது ஆக்சிலரி. இப்போ இம்பரேட்டிவ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இட் வில் பிகின் வித் த வேர்ப். ஸோ அது ஞாபகம் இருக்கும். புரியுதா? ஓகே, பாருங்க. இப்போ see, the teacher said to the students. The teacher said to the students, comma, open inverted commas. என்னது இது? Complete the அல்லது submit the assignment. Submit the assignment soon. Okay, complete the assignment soon. அல்லது இங்கே என்னன்னு சேர்த்துக்கலாம், by tomorrow. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை மாற்றிங்க, by tomorrow. ஓகேவா? ஸோ பாருங்க, this is an example of an imperative sentence. ரிப்போர்ட்டிங் வருபுங்க இருக்கு உங்களுக்கு past tenseல. But look at the sentence that is given within the inverted commas. Important quotation mark உள்ள இருக்கிற வாக்கியத்தை பாருங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? See, it begins with the subject. உங்களுக்கு submit அப்படிங்கிறது தான் subject. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு imperative sentence இருந்துச்சு அப்படின்னா, how will you change into a reported speech? ஞாபகம் வச்சுங்க, when you are asked to change an imperative sentence into a reported speech, the given verb within the inverted commas must be converted into an infinitive. அது என்ன சார் இன்ஃபினிட்டிவ்? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற மெயின் வெர்புக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை சேர்த்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்லி தட் பிகம்ஸ் அன் இன்ஃபினிட்டிவ். பாருங்க, இப்போ see, let me change. அவங்கள்ட்ட சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எஸ் மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்க பாருங்க. ஓகே, the teacher, நீங்களே சொல்லிக்கலாம் ஆன்சர். see, you may be very clear by this time. the teacher, இங்கே வந்து இம்பரட்டிவ்னாலே தேர் ஆர் டூ டைப்ஸ் சொன்னேன், அதாவது கமாண்டிங் அல்லது ஆர்டரிங் அல்லது ரிக்வஸ்ட் சொன்னேன். இங்கே வந்து பெரும்பாலும் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மேபி இப்போ டேக் இட் அஸ் அ கமாண்ட் ஆர் அன் ஆர்டர். ஏன் அப்படின்னா டீச்சர் வந்து வெக்ஸ் ஆகிட்டாருன்னா திடீர்னு எப்பப்பா டீச்சர் இது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு அதிகாரத்தினோட கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கூடாது. ஓகே, சே லெட் மீ யூஸ் த வேர்ட் ஆர்டர்ட். ஓகே, ஸோ த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, so the portion outside the inverted commas is changed already. பாருங்க, the teacher ordered the students. என்ன சொல்றாரு? the portion within the inverted commas begins with the verb submit. அப்ப என்ன பண்ணோம்? இத இன்ஃபினிட்டிவ்ல எழுதணும். அப்ப என்ன பண்ணோம்? அந்த இன்ஃபினிட்டிவ் verb எழுதுறதுக்கு முன்னாடி அந்த verb வந்து இன்ஃபினிட்டிவ்ல எழுதணும்னா அந்த மெயின் verb முன்னாடி டுங்கற ப்ரிபோசிஷன் சேர்த்துக்கணும். so the teacher ordered the students to submit the assignment. See, to submit the assignment by tomorrow or every tomorrow, the next day or the following day. எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. See,
ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் imperative sentence. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த சப்மிட் வெர்பை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னும் கமாண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கு பாருங்களேன், அதுலேயும் ஒரு உதாரணம் சொல்லிடுது. இப்போ பாருங்கப்பா, ஸோ த டீச்சர் said to the students, the teacher said to the students, comma, open inverted commas, don't take too many days. See, don't take too many days to submit the assignment. See, இது வந்து இன்னொரு imperative sentence. இது வந்து ஆர்டர் தான், பட் இங்க வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு, டோன்ட் அப்படிங்கிற வெர்போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சப்மிட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவா மாறிச்சு ஆல்ரெடி. அப்ப என்ன பண்ணும், இந்த டோன்ட் அப்படின்னு வந்ததுனால நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி ஒன் சேஞ்ச் யூ மஸ்ட் ரிமெம்பர். என்ன பண்ணும், அதே தான் எழுத போறோம். என்ன பண்ணுவோம், அப்ப the teacher ordered அல்லது commanded the students, ordered the students. See, இப்போ இங்க என்ன பண்ணோம், அந்த இந்த சப்மிட்ங்கிற வெர்ப் வந்து டு சப்மிட் அப்படின்னு மாத்தணும், இன்ஃபினிட்டிவா மாத்திட்டோம். இப்போ இங்க டோன்ட் வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த நாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த நாட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான் நாட். அதுக்கப்புறம் என்ன வரணும், இங்க மெயின் வெர்ப் என்ன, டேக் அப்படிங்கிற மெயின் வெர்ப் வந்துருச்சு. அப்போ இது என்ன வரணும், the teacher ordered the students not to take too many days. Not to take too many days. எதுக்கு, to submit the assignment. Okay, to submit the assignment. அப்ப இந்த ரெண்டு விதமான இம்பரேட்டிவ்ல ஒரே மாடல்ல பாத்தீங்க. See, stop object. இல்ல not to வந்துரும். டோன்ட் வந்தா not to அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. not அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி கொண்டு வந்து நெகட்டிவா, இதை வந்து மெயின் வெர்ப் ஓடி மாத்தணும் இன்ஃபினிட்டிவ். கிளியர்? ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர்டரிங். ஆர்டர் சொல்லுவோம், அது கமாண்ட் சொல்லுவோம். இப்போ இதே வந்து ரிக்வஸ்ட்ல எப்படி வரும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சரி பாருங்க, இப்போ அதே ஒரு மாடல் எழுதி காமிச்சேன். ஓகே பாருங்க, இப்போ சேம் சென்டென்ஸ் ஐ ரைட் இட் யூ இன் அன் ரிக்வஸ்ட் டைப். என்ன எழுதுவாங்க, இப்போ தி டீச்சர், maybe the students மாத்திக்கலாமா, the students said to the teacher, okay, the students said to the teacher, sir, please give us one more day to complete the assignment. Okay, please give us one more day to complete the assignment. So இதுவும் imperative sentence தான், but this is a kind of a request that the students are asking from their teacher. இது வந்து ஒரு பணிவா கேட்கிறது. இதுவும் imperative தான், பட் இங்க ஒரே ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ட் மட்டும் தான் மாறும். other things will be similar. பாருங்க எப்படி மாத்தலாம். இப்போ see, the students செட் போல என்ன பண்ணலாம், இங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றதுனால என்ன பண்ணலாம், டைரக்டா ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற வெர்பை எழுதிக்கலாம். இன்னும் ரொம்ப டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரொம்ப அடமண்டா இருந்தாலும் என்ன பண்ணலாம், the students pleaded அல்லது begged அந்த மாதிரி ரொம்ப ஹை வார்த்தைகள்லாம் போகணும் நம்ம. So this is more than enough. The students requested the teacher. ஓகேங்களா? இப்போ எப்படி வெர்ப் பண்ணது, ப்ளீஸ்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, மறந்துங்க. இப்போ நமக்கு இருக்கிற மெயின் வெர்ப் வந்து கிவ் தான். அப்போ என்ன கேட்குறாங்க, the students asked the teacher to give, யாருக்கு, அஸ்ங்கிறது யாரை குறிக்குது, ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. அப்போ என்ன ஆகும், இது வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். to give them one more day. Okay va? So one more day to complete the assignment. Okay, பாருங்க
ஸோ வெரி சிம்பிள் மை டியர்ஸ், வெரி சிம்பிள். அப்போ இம்பரேட்டிவ்ல 2 டைப், இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப், ஸ்டேட்மெண்ட்ல 1 பார்த்துட்டேன். இஸ் இட் வெரி கிளியர் மை டியர்ஸ்? So unless you watch this very carefully till the end, no, word by word of my explanation and the definition, you won't be able to have the clear cut understanding of direct and reported speech. அப்போ நம்ம 3 டைப் முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக 4வது டைப் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வரணும். ஓகேவா? ஸோ லெட் மீ ரப் திஸ். இதை அழிச்சிடுவோம். 4வது டைப்புக்கு வந்துடும். 4வது டைப் என்னது? யூ ரிமெம்பர், we have completed statement, we have completed interrogative sentence, we have completed the imperative sentence. அப்போ 4வது என்ன? எக்ஸ்க்ளமேட்டரி. என்னோட தான் இருக்கீங்க, கண்டிப்பாக இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. You will have very clear cut understanding about grammar. So I like teaching grammar, my dears. So please pay attention very closely and then try to be benefited by this. Okay, let me wrap this. அழிச்சிடலாம் பாருங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுறேன். ஸோ தட் இட் will more visible to you. ஓகே ரைட். பாருங்க, இப்போ we will move on to the exclamatory. Exclamatory பாருங்க. See, the tourist said, comma, open inverted commas, what a beautiful sight. What a beautiful sight, அல்லது view, whatever you can say. What a beautiful view it is. அப்படின்னு சொல்லி இன்வெர்டட் கமாஸ்ல, அதாவது ஆச்சரியக்குறியோட முடிச்சிருவாங்க. See, this is an example of an exclamatory sentence. இப்போ நம்ம இங்க வந்து மைனூட்டா சிலது வாட்ச் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் ஸ்பீச் எழுதுறதுக்கு முன்னாடி தட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் சேர்த்தோம். இன்ட்ராகட்டியில் டபிள்யூஎஸ் கொஸ்டின் ஆரம்பிக்கிறத அந்த டபிள்யூஎஸ் வேர்டு அப்படியே வச்சுக்கிட்டோம் நம்ம கன்ஜெக்ஷனாக. அதே வந்து ஆக்சிலரி வெர்பாக இருந்தால் இஃப் அல்லது வெதர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் சேர்த்தோம். இம்பரேட்டிவ்ல என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற வெர்பை வித்தின் இன்வெர்டட் கமாஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெர்பை வந்து இன்ஃபினிட்டிவாக மாற்றணும். ஆனால் இங்கே மறுபடியும் நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் செட் பை த ஸ்பீக்கர், இது வந்து உணர்வுபூர்வமான வாக்கியங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ண, அந்த வாக்கியங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம், கொடுத்துருக்குற அந்த எக்ஸைட்டடான வேர்ட்ஸை வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக மாறிடும். பெரும்பாலும் உங்களுக்கு எப்படி முடியும் அப்படின்னா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து ஆச்சரியக்குறியோட முடியும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் வெர்போட முடியும், வெர்பில் தான் முடியும். அப்போ அங்கே வந்து நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும். ஓகே சார், அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே பாருங்க, இப்போ இந்த டூரிஸ்ட், இந்த செட்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பா, இது வந்து அதாவது ஒரு இமோஷனல் ஃபீலிங்ஸ் அப்படின்னால, ஒரு ஃபீலிங் வெளிப்படுறதுனால தேர் ஆர் சோ மெனி வேர்ப்ஸ் தட் யூ கேன் ஆட். என்ன பண்ணலாம், த டூரிஸ்ட் எக்ஸ்க்ளைம்டு, அல்லது த டூரிஸ்ட் செட் இன் வண்டர், அல்லது த டூரிஸ்ட் வண்டர்டு, த டூரிஸ்ட் செட் இன் ஜாய். டிபெண்டிங் அப்போ அந்த நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, த டூரிஸ்ட் வண்டர்டு அல்லது செட் இன் ஜாய், செட் இன் எக்ஸைட்மெண்ட், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீ த டூரிஸ்ட் வண்டர் என்ன பண்ணுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டுங்கிறது டபிள்யூஎஸ் கொஸ்டின் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் மேட் டு மேக் த ரீடர்ஸ் டு ஹாவ் த அன் இமோஷனல் ஃபீலிங். அது மாதிரி வரும், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஸோ இது டபிள்யூஎஸ் கொஸ்டினை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் சைட் ஆர் வியூ இட் இஸ். புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் எது, சப்ஜெக்ட் வந்து என்னதுங்க, இந்த சைட் தான் வந்து அந்த சைட்டும் அது வியூ. அப்போ என்ன வரும்,
ஒன்றடுக்கு அப்புறம் தட் அப்படிங்கிற கண்டிஷனை சேர்த்துக்கணும். லைக் வாட் வி டிட் இன் ஸ்டேட்மெண்ட். லைக் வாட் வி டிட் இன் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க? சி தட்டுங்கிற கண்டிஷன் சேர்த்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ்க்ளமேட்டரியை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அப்போ என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். எது சப்ஜெக்ட்டுங்க? சைட் தான் சப்ஜெக்ட். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் சைட் இட் இஸ். தட் சப்ஜெக்ட் எது? இட். வெர்ப் எது? இஸ் தான் வெர்ப். இட் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். அப்போ என்ன சென்ஸா மாறும்? பாஸ்ட் சென்ஸா மாறும். தட் இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் சைட் அல்லது வியூ. ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது வரைக்கும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி மாற்றணும் அல்லது ரிப்போர்ட் ஸ்பீச்சை எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது வந்து அந்த 27வது கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய ஒரு விதமான டைப், ஒரு விதமான ஆன்சர் எழுதக்கூடிய முறை. இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் த டயலாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை தான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரிப்போர்ட். அதை பண்ணலாமா? இப்போ 4 சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸ்க்ளமேட்டரி, இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட். இதை நீங்கள் வந்து வைஸ் வேர்சாவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தட் ஐ வில் கம் பேக் டு தட் லேட்டர். இப்போதைக்கு நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் டைப் முடிச்சாச்சு. இப்போ அது ரிப்போர்ட்டட் டைப், ரிப்போர்ட்டிங் இந்த டயலாக் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு உதாரணம் கேட்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் ஒரு உதாரணம் கேட்கணும். சி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிப்போர்ட் த டயலாக் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் த டயலாக். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அதே நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் இல்லையா, அந்த வார்த்தையில நம்ம திரும்ப எங்கேயும் உதாரணத்துக்கு கொண்டு வரும். இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, சார் ப்ளீஸ் give us 2 more days அல்லது 1 day more, எப்படி வேணாலும் எழுதுங்க. 2 more days to complete the assignment. ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இப்போ அதுக்கு டீச்சர் என்ன பதில் சொல்வாரு? All right students, all right, but don't take too long to submit it. சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பேசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு இங்கே 2 நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள் கொடுங்க, எங்கள் சப்மிட்டு அதான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி 2 நாள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாரு, ஆல் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணோம், பட் டூ நாட் டேக் டூ லாங், நிறையா நாள் எடுத்துக்காதீங்க, நிறையா நேரம் எடுத்துக்காதீங்க, சப்மிட் பண்ணுங்க உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டுமே என்னன்னு பார்த்துக்கணும். பேசியிருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, அது இம்பரேட்டிவா, அது எக்ஸ்க்ளமேட்டரியான்னு சொல்லி பார்க்கணும். இங்கேயும் அதே தான். 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அது ப்ளீஸ் கிவ் அஸ் 2 more days to complete the assignment. என்ன சென்டென்ஸ் அது? நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். என்ன சென்டென்ஸ் அது? இட் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். என்னது இது? இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். புரியுதா? கிவ் அப்படிங்கிற வேர்போட ஆரம்பிக்கிறான். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பட் ரிக்வெஸ்ட். அதே போல் டீச்சர் என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி சொல்லிட்டு, பட் டோன்ட் டேக் டூ லாங் டு சப்மிட் இட். இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே வந்து இம்பரேட்டிவ், இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கணும், முதல்ல யார் டயலாக் ஆரம்பிக்கிறா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ்
see the students என்ன பண்றாங்க ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாவே என்ன verb ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு pleaded begged requested அப்படி சொல்லி கேட்கும் the students requested the teacher தானே ரிக்வெஸ்ட் பண்றாங்க அப்ப give அப்படிங்கிறது நமக்கு மெயின் verb இது என்ன பண்ண சொன்னேன் இன்ஃபினிட்டிவா மாத்தணும் அப்ப என்ன செய்யணும் நம்ம அந்த give அப்படிங்கிற verb இன்ஃபினிட்டிவா மாத்துறதுக்கு அந்த மெயின் verb கூட to சேர்க்கணும் the students requested the teacher to give இப்ப asங்கிறது ஸ்டூடண்ட்ஸ் குறிக்குது அப்ப என்ன சொல்றாங்க them அப்படின்னு மாறிடும் the students requested the teacher to give them 2 more days புரியுதா 2 more days to complete the assignment so ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு இப்போ திரும்ப டீச்சர் ரிப்ளை பண்றார் அப்ப என்ன பண்ணோம் the teacher replied அல்லது answered the teacher replied இங்க நீங்க இப்ப டீச்சர் replied the students அது திரும்ப திரும்ப அது எழுத தேவையில்லை அப்ப என்ன பண்றாங்க since இது வந்து ஒரு இதுவும் but don't take too long அப்படிங்கிறது இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் தான் it is again it's a kind of a statement but இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் தான் என்ன சொல்றாரு the students replied அப்ப என்ன வருதுங்க don't வந்து என்ன சொல்லியிருக்கேன் not அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட் வந்து கொண்டு வரணும் அப்ப the teacher replied them the them எங்க வந்துச்சு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா not to என்ன வருதுங்க take not to take too long the teacher replied them not to take too long to submit it இது வந்திருக்காங்க ஓகே அவ்வளோதான்ப்பா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங் த டயலாக் பார்த்துங்க இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் த டயலாக் ஓகே ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டயலாக்னா மேலே யார் என்ன பேசுகிறாங்க இவங்க பேசுகிறது ஸ்டேட்மெண்ட்டா இன்ட்ராகேட்டிவா இம்பரேட்டிவா எக்ஸ்க்ளைமேட்டிவா சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் தென் யூ recall the rules and regulations of various kinds of sentences that are involved and the rules and regulations that are involved while changing the direct to reported speech புரியுதுங்களா இட் இஸ் வெரி கிளியர் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு மாடல் இன்னும் ஒரு மாடல் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ லெட் மீ ராப் திஸ் ஆர் இந்த டயலாக் எப்படி ரிப்போர்ட் பண்ணீங்க பாருங்க பாருங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸே நம்ம கொண்டு பண்ணலாம் டீச்சர் என்ன கேட்குறாரு பாருங்க டீச்சர் என்ன கேட்குறாரு did you enjoy the Christmas vacation அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு வந்து கேள்வி did you enjoy the Christmas vacation உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க yes sir but not fully முழுமையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்றாங்க அப்போ இதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் என்ன பண்றாங்க இப்போ the teacher எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க the teacher என்ன சென்டென்ஸ் இது it is an interrogative sentence beginning with the auxiliary verb அப்ப என்ன பண்ணனும் the teacher asked the students இப்ப interrogative வந்து என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன் if அல்லது whether அப்படிங்கற கண்டிஷன்ஸ் டேக்கன் ஓகே நம்ம இப்படி சேர்த்துக்கலாம் if the ங்கிறது யாரை குறிக்குது ஸ்டூடண்ட்ஸ் குறிக்குது if they enjoy அப்படிங்கிறது present verb இருக்கு present tense past tense மாறும் அப்ப என்ன வருங்க enjoyed the Christmas vacation
கேட்டாங்க. புரியுதுங்களா? கேட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? The students replied. The students replied. தெரியுதா அது? இதுங்க வரேன். Let me write it clearly. The students replied in affirmation. Affirmation என்ன அர்த்தம்? எஸ் சார் சொல்லிட்டாங்க. எஸ் சார் சொல்லிட்டு affirmed அல்லது confirmed. The students replied in affirmation and said and told. Told not fully sir, not completely, not fully. புரியுதா? The students replied in affirmation and told him. இது வேணா சேர்த்துக்கலாம். told him. ஹிம்மோ ஹர்ரோ டீச்சர் வந்து இப்போ நீங்கள் இப்போ அந்த ஜெண்டர். ஓகேவா? him told him, told her, not fully. see? ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இப்போ மாற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு யூ வில் ஹாவ் a clear cut understanding. Okay my dears, so this is what I wanted to share with you in this video. I hope you have enjoyed watching this video, and once you go and watch this video from the beginning, you will come to a clear cut understanding what is reported speech all about, what is reporting the dialogue is all about, what is direct speech is all about. இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா நீங்களுக்கு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நிறைய சென்டென்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அவங்க various sources you may have. So if you go and search all the sentences and try to find out whether the sentences are in direct speech or in reported speech. அது எப்படி ரிப்போர்ட்டர் இந்த டைரக்ட் மாற்றுறது, டைரக்ட் இந்த ரிப்போர்ட்டருக்கு மாற்றுறது, இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் த சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்பீச் டு தி another. புரியுதுங்களா? ஸோ பிஃபோர் ஐ கன்க்ளூட் திஸ் வீடியோ, ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் very positive frame of mind so that you may prepare well for your forthcoming examinations. So until I see you in the next video, it's Louis Das signing you off for the time being. Enjoy yourself. Have a nice day, dears. Thank you and God bless.